ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னாக்கா வெந்தயக்கீரை கூட்டு. வெந்தயக்கீரை கூட்டு வந்து தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அடிக்கடி கொஞ்சம் கீரை ஐட்டம்ஸுங்க, வெந்தயக்கீரை இப்படி கீரைங்க யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பாருங்கள், வெந்தயக்கீரை கூட்டு செய்கிறேன். இதை வந்து ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் இப்படி போட்டு கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீரையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கொஞ்சம் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இன்னும் வந்து பச்சை மிளகா நான் சிவப்பாக இருக்கிற மிளகா எடுத்தேன். என்னென்னா அதுவும் பச்சையாக இருக்கும், இதுவும் பச்சையாக இருக்கும், தெரியாது, வாய்க்கு கிடைக்கும்னுட்டுன்னு. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ப்ளஸ் கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன். இப்போ இதோட தட்டி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், பூண்டும் வதங்கி வரட்டும். நம்ம அந்த கீரையை போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை, கொஞ்சம் நான் மல்லி செடியும் சேர்த்துருக்கேன் இதோட. அது வந்து ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த சேம் டைம் வந்து வெந்தயக்கீரை வந்து நல்லா இலைங்க இப்படி பெருசாக இருக்கிற கீரை வாங்கினா நம்மளுக்கு கசக்காது. அந்த சின்னதாக 2 இலையாக இருக்கிறத வாங்கினாக்கா கண்டிப்பாக கசக்கும். பார்த்து வாங்கிக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். அதே சேம் டைமு ஒரு பிஞ்சு பாருங்கள், ஒரு இவ்வளோண்டு சுகர் போட்டோம்னா அந்த கலர் வந்து அது மாறாமல் அதே க்ரீனிஷாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கும். சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனாக்கா உங்களுக்கு விட்டுறலாம். இந்த கீரை வந்து கண்டிப்பாக கசக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் இதில் 1 ஸ்பூன் திருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீரை வந்து கொஞ்சம் தேங்காய் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வேக வச்சு துவரம் பருப்பு சேர்க்குறேன். இந்த பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினோன்னாக்கா அது அதோடு ஒன்று சேர்ந்து வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பருப்பு, அந்த கீரை எல்லாமே நல்லா ஒன்று கூடி நல்லா வெந்து வந்திருக்குது. இது வந்து இந்த வெய்ய காலத்துக்கு ரொம்பவே ஹெல்தியான டிஷ்ஷு. எல்லாருமே பார்த்து டேஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.